ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பேச போகிறது பார்த்திங்கன்னா சிசிஇஹெச்டி ஆப் பற்றி. ஸோ இந்த ஆப்புன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மணி போட்டு பணத்தை போட்டு இழந்திருப்பீங்க. நம்ம கஷ்டப்படுற படம் அண்ட் யாரோ ஒருத்தருக்கு இலவசமாக போயிட்டு சேர்கிற மாதிரி ஒரு ஆப் தான் இது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் எந்த ஸ்கேம்லேயும் போயிட்டு மாட்டாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை நாங்கள் போடுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெரிய நெட்வொர்க்காக இருக்குது, பட் பிக் ஸ்கேம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கேமிங் ஆப் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இருக்குது. இது நம்மளால் தடுக்க முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஷேர் பண்ணுங்கள். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் இதை போட்டு ஃபண்டை போட்டு இழந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது நம்ம பதிவு போடுறது. அதோட ஆப்புன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து சிசிஇஹெச்டியோட ஆப் தான். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் ஃபண்டை இழக்கிறீங்க. நிறைய பேர் இதில் தான் ஃபண்டை நம்ம இழக்கிறோம். ஸோ இதில் இழக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட 2 months சேலரி, 1 month சேலரி, நிறைய பேர் சேலரியை போட்டுட்டு ரிட்டர்ன் வராமல் கஷ்டப்பட்டு, ஸோ நிறைய ஃபீலிங்ஸு நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போது நான் இந்த பதிவு போட்டுட்ருக்கேன். முக்கியமான பதிவு பார்த்திங்கன்னா இதில் வந்து யூசர்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த யூசர்னு ஒரு காலமில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து உங்களுக்கு இப்போ வரப்போது பார்த்திங்கன்னா யூசர். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா விட்ரால், ரீசார்ஜ், சம்திங், பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரீசார்ஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ரீசார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ப்ளீஸ் என்டர் த ரீசார்ஜ் அமௌண்ட். ஸோ இந்த என்டரில் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ரிட்டர்மெண்ட் கொடுப்பீங்க. கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, ஸோ இது மாதிரி பேமெண்ட் ஆப்ஷனுக்கான என்ன ஆப்போ இருக்கோ அதுக்கு உங்களுக்கு போகும். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அகைன் உங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆட் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ரெண்ட்டுன்னு ஒரு காலம், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் காட்டியிருக்க பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்ட்டு பே பண்ணுவீங்க. ரெண்ட்டு பே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ரெண்ட்டில் ஆட் ஆகிடும், இன்கமில் ஆட் ஆகிடும். ஸோ இன்கமில் ஆட் ஆகணும், அவங்க டெய்லி இன்கம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பட் எப்படின்னா 10 days or 20 days வரும் உங்களுக்கு. நீங்கள் அது ஆரம்ப காலத்தில் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த வரும். ஸோ ஃபைனல் எண்ட் ஆஃப் டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1 month அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 month 1.5 months தான் இருக்கும் அந்த ஆப். ஸோ எண்ட் ஆஃப் டேஸில் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 week, இன்றைக்கி நீங்கள் பணம் போட்டிங்கன்னா ஃபுல் பேமெண்ட் ரிட்டர்ன். இன்றைக்கி நீங்கள் பணம் போட்டிங்கன்னா ஆஃப் அமௌண்ட் கட்டினா போதும், மீதி ஆஃப் அமௌண்ட் வந்து நாங்கள் லோனாக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்லேயோ தென் வந்து இதில் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவங்களோட 1 month சேலரி, 2 month சேலரின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கூட அதுதான். ஒரு பைக் ஃப்ரீயாக கொடுக்குறேன், 1 lakh நீங்கள் பே பண்ணால் பைக் ஃப்ரீயாக கொடுக்குறேன், 2 times 1 lakh 3 டைம்ஸாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு கார் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன மக்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டோட்டல் வாஷ் அவுட். அதுக்கப்புறம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இதில் மெயின் திங் பார்த்திங்கன்னா, மேலே வந்து இன்ஸ்டாகிராமில் வர்றது பார்த்திங்கன்னா அந்த ராஜு சதுர்வேதி, நான் ஓனர்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் இந்த நேமில் தான் ஸ்கேமிங் வந்துட்டுருக்கு. மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கேமிங்கில் போயிட்டு நீங்கள் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டைம், உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் அதை வந்து அந்த ஃபண்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வைங்க. ஸோ அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சாப்பிட்ணுன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மாதம் ஃபுல்லாக உழைச்சி கஷ்டப்பட்டு வர ஃபண்டை யாருக்கோ ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிட வேண்டாம். கைண்ட்லி ரெக்வஸ்ட், இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே தெரியட்டும் இது பக்கா ஸ்கேமிங் ஆப். ஸோ அப்புறம் அந்த சிசிஇஹெச்டி அந்த கம்பெனி நேமு இருந்தாலும், அது ஒரிஜினலாக இருந்தாலும் அந்த நேமை வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க. அது அந்த கம்பெனிக்கு தெரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் தெரியப்படுத்தணும், இதுவும் அந்த கம்பெனிக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் இதுவும் இந்த பதிவும் நான் போடுற மாதிரி இருக்கட்டும். ஃபர்தராக நீங்கள் எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு, ஸோ அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஷுவராக சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்கேமிங்கில் போயிட்டு விழ வேண்டாம்.
ஸ்கேமிங் வந்து ஒரு ஒரு ஃபண்டும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு டைமும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து எடுக்கிற ஃபண்டு இதை போயிட்டு இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி வைக்க வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சிசிஹெச்டி ஸ்கேமிங் ஆப்பு நம்பி பணத்தை போடாதீங்க. அண்ட் தென் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் புரியும். தேங்க்யூ.